வெல்கம் டு ஃபேக் கதைகள். இன்னைக்கு வந்துட்டு கொரியன் வெப் சீரிஸ் ஸ்குவிட் கேம் 2 உடைய ரிவ்யூ பற்றி பார்ப்போம். ஸோ சீசன் 2ல பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 7 எபிசோடு. ஒரு எபிசோடும் ஒரு 1 ஹவர் லென்த்து கிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னா ஒரு 7 ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சீசன் 1 பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டு. ஸோ சீசன் 2 வந்துட்டு அதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாகவே ஈக்குவலாக தான் இருந்துச்சு. சீசன் 2 உடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு லாஸ்ட் சீசனில் ஜெயிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு அவர் லக்ஸரியாக லைஃப்பை லீட் பண்ணாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்குவிட் கேம்ஸ்ன்றதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும், இதை யார் நடத்துகிறாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள அழிக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த ஸ்குவிட் கேம்ஸோடைய ரெக்ரூட்டர் ஒருத்தர் இருப்பான், ஆளுங்களை வந்துட்டு போயிட்டு தேர்ந்தெடுப்பான். கரெக்டாக கடன் வாங்கின ஆளாக பார்த்து பிடிச்சி அவங்கள வந்துட்டு இந்த ஸ்குவிட் கேம்ஸுக்கு வாங்கன்ற மாதிரி இன்வைட் கொடுப்பான். ஸோ அவனை வந்துட்டு தேடுறதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவர் தேடிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார். அவருமே லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா அவர் அண்ணனை தேடி ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இப்போது அந்த இன்ஸ்பெக்டருமே இந்த ஸ்குவிட் கேம்ஸுன்ற இடத்த வந்து தேடிட்டு இருப்பார். ஸோ ஒரு கட்டத்தில் ஹீரோவும் அந்த இன்ஸ்பெக்டரும் மீட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்குவிட் கேம்ஸுன்றதை நடத்துகிறவங்களை கண்டுபிடிச்சி இந்த கேமை ஸ்டாப் பண்ணணுன்றது தான். ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு இப்போ அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு திரும்பவும் அந்த ஸ்குவிட் கேம்ஸில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு வெளியிலேருந்து ஹீரோவை ட்ராக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்குவிட் கேம்ஸுன்றதை வந்துட்டு தடுத்து நிறுத்தினாங்கன்னா இல்லையா, உள்ளே போன ஹீரோவுக்கு வந்துட்டு என்ன ஆச்சு, அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கேமை ஸ்டாப் பண்ணாரா இல்லையான்றது தான் இந்த சீசன் 2 உடைய ஒன்லைனு. கொஞ்சம் ஒரு 3 எபிசோட் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எதுவுமே வராது. ஹீரோவும் அந்த இன்ஸ்பெக்டரும் மீட் பண்ணுற மாதிரியான அந்த போர்ஷன்ஸ் தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தான் கேம் ஸ்டார்ட் ஆகுது. கேம்ஸ் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது செம இன்ட்ரெஸ்டிங்காகவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. லைக் சேம் சீசன் 1 மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இதில் 3 கேம் தான் வருது. அந்த வர 3 கேமில் ஃபஸ்ட்டு கேம் ரெட் லைட்டு அந்த க்ரீன் லைட் மட்டும் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறமும் திரும்பவும் சேம் கேம்ஸ் தான் வரப்போகுதுன்னு நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். பட் இங்கே கொஞ்சம் அந்த கேம் பார்த்திங்கன்னா வேறு கேம்ஸ் தான் வருது. ஸோ அந்த வேறு கேம்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப டென்ஸ்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. லைக் இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் கேமில் கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்துட்டு பார்க்குற மாதிரி, லைக் இப்போ சார்பட்டாவில் பாக்ஸிங் கேமு, இப்போ கில்லியில் பார்த்தீங்கன்னா அந்த கபடி மேட்ச்சு, அந்த லெவலுக்கு வந்துட்டு இது வந்துட்டு சின்ன பசங்க ஆடுற கேமாக இருந்தாலுமே ரொம்ப இன்டென்ஸ்டாக வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதுதான் இந்த சீசன் 2மே சரி, சீசன் 1 பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுமே அதுதான். சிம்பிளான கேமு, அதை வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக டென்ஸ்டாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ சீசன் 2ல் இருக்க நெகட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா, ஸ்குவிட் கேம்ஸில் வரக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் பேஸில் வந்துட்டு அவங்க வேலை செய்வாங்க. அந்த வேலையாளுடைய ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி ஒரு லேடியை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த லேடி போர்ஷன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் லேக் அடிச்சது. அதுக்கப்புறம் அந்த கேம்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 3 எபிசோடுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. நெகட்டிவ் சைடுன்னு சொன்னோம்னா அதுதான். ஸோ மற்றபடி இதில் பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் சைட்ஸ் இல்லை, ஃபுல்லாமே பாசிட்டிவ் தான். மேக்கிங் வைஸாக இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு சீசனில் வர மாதிரியே இப்போது அந்த உள்ள கேம் ஆடக்கூடிய இந்த பார்ட்டிசிபென்ட்ஸு வந்துட்டு ஒரு எல்லா கேரக்டருக்கும் பேக் ஸ்டோரி இல்லைனாலுமே ஒரு சில கேரக்டர் வந்துட்டு நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரியே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தேனுஸ் கேரக்டரு, தேனுஸோட ஃப்ரெண்டு கேரக்டரு, அதுக்கப்புறம் ஒரு அம்மா பையன் கேரக்டரு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி கேரக்டரு, ஸோ இந்த கேரக்டரு, அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டரு. ஸோ இந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாமே நல்லாயிருக்கும். இப்போ தமிழ் படத்தில் வர மாதிரி இப்போ ஹீரோ கையில் கன்று கிடச்சிருச்சுன்னா அன்லிமிட்டடாக சொல்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப லாஜிக்காகவே வந்துட்டு புல்லட் தீந்துருச்சுன்ட்டு போயிட்டு திரும்ப புல்லட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ மேக்கிங் வைஸுமே சரி, ஸ்கிரிப்ட் வைஸுமே சரி, எல்லா சைட்லேயுமே இந்த ஸ்குவிட் கேம்ஸ் சீசன் 2 பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் தான். சீசன் 2 உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.